Hi friends, இன்னைக்கு நம்ம கியூபோட செகண்ட் லேயர் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். என்னோட ஃபர்ஸ்ட் லேயர் சால்வ் பண்ணுற வீடியோஸ் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை செக் பண்ணி பாருங்கள். இப்போது இந்த பக்கம் நமக்கு எல்லோ வந்து ஃபர்ஸ்ட் லேயர் செட் ஆயிடுச்சு. செகண்ட் லேயரில் ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடு எல்லோ செட் பண்ணணும். அதுக்கு 2 ஃபார்முலா இருக்குது, அதை யூஸ் பண்ணி நம்ம செட் பண்ணலாம். இப்போது டாப்பில் பாருங்கள், நமக்கு சென்டர் பீஸ் ரெட் இருக்குது. ஸோ டாப் லேயர் ஃபுல்லாக மேலே டாப் ஃபுல்லாக நமக்கு ரெட் தான் செட் ஆக போகுது. அதனால் ரெட் கலர் நமக்கு ரைட்டில், அதாவது செகண்ட் லேயரில் கண்டிப்பாக எங்கேயும் வராது. ஸோ மேலே வந்து சென்டர் பீஸில் ரெட் இல்லாமல் இன்னும் வேறு 2 கலர்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அந்த 2 கலர்ஸை நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ ரெட் இல்லாத கலராக பார்க்கணும். இப்போ பாருங்கள், இதில் வந்து க்ரீன் அண்ட் ஒயிட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா, இந்த க்ரீன் வந்து க்ரீன் சென்டர் பீஸ்க்கு நேராக எடுத்து போய் மேட்ச் பண்ணுங்கள். க்ரீன் சென்டர் பீஸ் இங்கே இருக்குது, இதை வந்து இது கூட மேட்ச் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு டர்ன் பண்ணி மேட்ச் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்க்கணுன்னா, இங்கே வந்து க்ரீன் அண்ட் ஒயிட் இருக்குது. இப்போ க்ரீன் அண்ட் ஒயிட் பீஸ் நமக்கு ரைட் சைடு வேணுமா இல்லை லெஃப்ட் சைடு செட் பண்ணணுமா அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்கு நம்ம ரைட் அண்ட் லெஃப்டோட சென்டர் பீஸ் ஃபஸ்ட்டு பாருங்கள். இங்கே பாருங்கள், இங்கே வந்து எல்லோ இருக்குது, இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் நமக்கு ஒயிட் இருக்குது. அப்போது இந்த ஒயிட் கலர் வந்து நமக்கு லெஃப்ட் சைடு தான் வேணும். இந்த க்ரீன் அண்ட் ஒயிட் நமக்கு லெஃப்ட் சைடு வேணும். இப்போது லெஃப்ட் சைடு செட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, அது என்னன்னு பார்க்கலாம். இது U dash L dash U dash L dash U L U F U dash and F dash. இதுதான் ஃபார்முலா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம க்ரீனும் ஒயிட்டும் லெஃப்ட் சைட் செட் ஆகிடுச்சு. அப்புறம் நெக்ஸ்ட்டு சென்டர் பீஸ் செட் பண்ணலாம். பாருங்கள், இதில் வந்து ரெட் இருக்குது. ஸோ இது பார்க்க வேணாம். இந்த பக்கம் டர்ன் பண்ணால் இங்கே வந்து ப்ளூ அண்ட் எல்லோ இருக்குது. ஓகே, அப்போ இதை செட் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த ப்ளூ கலரை நமக்கு ப்ளூ சென்டர் பீஸ் நேராக எடுத்துகிட்டு மேட்ச் பண்ணலாம். இங்கே இருக்குது ப்ளூ, ஜஸ்ட் டர்ன் பண்ணி மேட்ச் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்க்கணுன்னா, ப்ளூ அண்ட் எல்லோ ரைட் இல்லை லெஃப்ட் எந்த பக்கம் வேணும்ன்ட்டு பார்க்கணும். இந்த பக்கம் வந்து நமக்கு ஒயிட் இருக்குது ரைட் சைடில், லெஃப்ட் சைடில் தான் எல்லோ இருக்குது. அதனால் இந்த பீஸ் நமக்கு லெஃப்ட் சைடில் வேணும். இப்போ லெஃப்ட்டுக்கு சேம் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணலாம். U dash L dash U L U F U dash and F dash. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ளூ அண்ட் எல்லோ இந்த பக்கம் செட் ஆயாச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த பக்கம் ரெட் இருக்குது. ஸோ டர்ன் பண்ணுங்கள், இங்கே வந்து க்ரீன் அண்ட் எல்லோ இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு க்ரீன் சென்டர் பீஸ்க்கு நேராக மேட்ச் பண்ணலாம். க்ரீன் இந்த பக்கம் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு எல்லோ வந்து மேலே இருக்கனால எல்லோ ரைட் வருதா லெஃப்ட் வருதான்னு பாருங்கள். இங்கே வந்து ரைட் சைடில் எல்லோ வருது, லெஃப்ட் சைடு ஒயிட் இருக்குது. ஸோ நமக்கு ரைட்டில் எடுத்துகிட்டு வரலாம். ஸோ ரைட்டுக்கான ஃபார்முலா U R U dash R dash U dash F dash the U F. இப்போ நமக்கு ரைட் சைடில் செட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு செகண்ட் லேயருக்கு கலர்ஸ்லாம் செட் ஆயிடுச்சு. இந்த பக்கம் க்ரீன், இந்த பக்கம் ஒயிட், இந்த பக்கம் ப்ளூ அண்ட் இந்த பக்கம் எல்லோ செட் ஆயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து டாப் லேயர் எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் and subscribe பண்ணுங்கள். Thanks for watching.